மிஷின் செக் பண்ணுறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே வெல்கம் டு இன்டர்வென்ஷனல் தெரப்பி அப்படின்னு வரும். வந்தோடனே மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டிமுலேட்டர் மேனுவல்னு காமிக்கும். இந்த மேனுவலில் வந்து போனீங்கன்னா ப்ரோக்ராம் மாறணும். ஓகே 1 2 3 ப்ரோக்ராம். அது அப்புறம் எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன். மேனுவல் இது ஐஎஃப்டின்னு காமிக்கும். டைமு எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கலாம். ஸ்கேன் வந்துட்டு கண்டினியூஸாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மிடில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி கண்டினியூஸ் சிஓஎன்டி இருக்குதுல அதை வச்சுக்கணும். ஸோ ரெக்டாங்கிள் 4 போல் பீட் ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி வந்து இன்டென்சிட்டிக்கிட்டே இந்த கர்சர் வந்துடும். வந்துச்சுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது சேனல் 1, இது சேனல் 2. ஸோ இது சேனல் 1 நீங்கள் நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் யூனிட்டி வருதான்னு மிஷினுக்கு. ஸோ என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. சரிங்களா? இதில் தண்ணி வச்சோன்னா அதிகமாக தெரியும். தண்ணி வைக்க கண்டக்ஷன் இல்லாதனால 6 வரைக்கும் ஃபீல் பண்ண 6ல் தான் எனக்கு தெரியுது. ஜெல் போட்டோன்னா எனக்கு தெரியும். அது பாருங்கள் இதில் தெரியுது. ஓகேங்களா? அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்துலையுமே 6ன்னு காமிக்கும். சப்போஸ் இந்த கண்டினியூஸ் மோட்லேருந்து நீங்கள் ஸ்கேன் மோடு மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணால் ஒரு சேனல் ஏறும், ஒரு சேனல் இறங்கும். ஸோ அப்போ மிடில் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டில் போய் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் இப்படி இருந்து ஆன் பண்ணோம்னா